சபை என்றால் என்ன? உங்கள் சபையின் பெயர் என்ன? அத்தியாவசியமான உபதேசம் 4. பிரியமானவர்களே, விம்கோ நகர் கிறிஸ்டியன் சபை ஊழியக்காரனைய வெள்ளக்குமார் உங்களுக்கு என் வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற பாடத்தில் சபையின் மகிமையையும் சபையை குறித்த தேவனுடைய அநாதி தீர்மானத்தையும் ஆராய்ந்தோம். இந்த பாடத்தில் அவ்வளவு மகிமை நிறைந்த அந்த சபை என்றால் என்ன என்றும், அந்த சபையின் பெயர் என்னவாக இருக்க வேண்டும், அல்லது சபையின் பெயர் என்னவென்று வேறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்வோம். 1. சபையை அறிந்து கொள்வதின் அவசியம். ஒருவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு தொடர்ந்து தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள, தேவனை ஆராதனை செய்ய, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் என்று அறிந்து அவர்களோடு ஐக்கியமாக இருக்க, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த, கிறிஸ்துவின் வருகை எதிர்நோக்கி இருக்க, ஆங்கிலத்தில் சர்ச் என்று சொல்லப்படுகிற சபையை குறித்து அறிவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நாம் பார்க்கிற அநேக விதமான சபைகள் மத்தியில் சபை என்றால் என்ன, எது உண்மையான சபை, சபையின் நோக்கம் என்னவென்று அறிந்தால்தான் நாம் நம் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். நடைமுறையில் ஒருவர் தான் கிறிஸ்தவர் என்பதை வெளிப்படுத்த, அவருடைய தேவபக்தியை பூரணப்படுத்த சபையே காரணமாகும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறோமா, அவரோடு ஐக்கியமாக இருக்கிறோமா என்பதை உறுதி செய்ய சபைக்கு செல்வதை விட மேலான சந்தர்ப்பம் கிடையாது. சபை என்ற அமைப்பும் ஞாயிற்றுக்கிழமை இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் தானா, நாம் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்கள் தானா என்கிற சந்தேகம் வந்துவிடும். கிறிஸ்துவனால் கட்டப்பட்ட சபையை வேதம் வெளிப்படுத்தின மாதிரி நாம் ஏற்றுக்கொள்ள தவறுவோமானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாகிவிடும். எனவே நாம் நம்முடைய பாரம்பரிய சிந்தனைகளை மனதை விட்டு அகற்றிவிட்டு முதல் நூற்றாண்டு சபைகளை வேதம் வெளிப்படுத்தின மாதிரி பின்பற்றுவோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் தேவனுக்கு பிரியமாயும் கிறிஸ்துவுக்கு மகிமையாகவும் இருக்கும். ஏனென்றால் நாம் பார்க்கிற எல்லா சபைகளும் அப்போஸ்தலர் மரபிற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின்பே ஸ்தாபிக்கப்பட்டன என்பதை நினைவில் வையுங்கள். 2. சபை செங்கலாலான ஆலயம் அல்ல. சபை என்றவுடன் நம்முடைய எண்ணங்களில் தோன்றுவது நாம் ஆராதனை செய்ய கூடுகிற இடமும் அந்த சபைக்கு அதன் ஸ்தாபகர் வைத்திருக்கிற பெயரும் தான் நம் கண்முன்னே தோன்றுகிறது. கிறிஸ்தவர்களை சபை இன்னதென்றும் அதன் மகிமை இன்னதென்றும் அறியாததினால் உலக மக்களும் கிறிஸ்துவின் சபையை பற்றி தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் தாங்கள் ஆராதனை செய்யக்கூடும் இடத்தை சபை என்றும் ஆலயம் என்றும் தேவாலயம் என்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இவர் சொல்லுகிற சர்ச் என்கிற ஆலயத்தை மிகுந்த பொருட்செலவில் அருமையாக கட்டியிருக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் கிறிஸ்தவர்களின் ஆலயம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற முனைப்போடு ஆலயத்தின் மேல் சிலுவை, ஆராதனை நேரத்தை குறிக்க ஆலய மணி மற்றும் பிரசங்க மேடை, ஆயர் உட்காரும் இடம், வாத்திய கருவிகள் போன்றவற்றோடும் இன்னும் அநேகர் பலருடைய சிலைகளோடு மிகவும் நேர்த்தியாக கட்டி வைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே எல்லா கிறிஸ்தவர்களும் தங்கள் ஆராதனை செய்யக்கூடும் இடமே சர்ச், சபை அல்லது ஆலயம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த கட்டிடமான ஆலயங்களுக்கும் வேதத்தில் நாம் பார்க்கிற சபைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை மனதில் வையுங்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர் 7:47 உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் என்றும், அப்போஸ்தலர் 17:24 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று சொல்லியிருப்பதனால் இவர்கள் கட்டியிருக்கிற ஆலயம் வெறும் கட்டிடமே. 3. சபை என்பது மக்களையே குறிக்கும். அப்போஸ்தலர் 11:26 அவர்கள் ஒரு வருஷ காலமாக சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் என்றும், அப்போஸ்தலர் 16:5 சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்றும், அப்போஸ்தலர் 18:22 பவுல் எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான் என்றும், 1 கொரிந்தியர் 14:4 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்றும் சொல்லப்பட்டிருப்பதால் சபை என்பது கட்டிடம் அல்ல, மாறாக சபை என்பது குறிப்பிட்ட மக்களையே குறிக்கும் என்று அறியலாம். மேலும் 1 கொரிந்தியர் 16:19 ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட உங்களை வாழ்த்துகிறார்கள், தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட உங்களை வாழ்த்துகிறார்கள் என்றும், கொலோசியர் 4:15 நிம்பாவையும் அவன் வீட்டிலே கூடுகிற சபையை வாழ்த்துங்கள் என்றும், பிலேமோன் 1:2 பிரியமுள்ள பிலேமோனுடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு எழுகிறதாவது,
வீட்டிலே கூடுகிற சபைக்கு எழுகிறதாவது என்றும் சொல்லியிருப்பதால் சபை என்பது கட்டிடத்தை அல்ல, அங்கு கூடுகிற மக்களையே குறிக்கும் என்றும், சபை கூடுவதற்கும் தேவனை ஆராதனை செய்வதற்கும் ஆடம்பரமான கட்டிடம் தேவையில்லை, வருகிற நபர்களை பொறுத்து வசிக்கும் வீடே போதும் என்றும் அறிகிறோம். அப்போஸ்தலர் காலத்தில் சபைகள் கூடுமிடத்தின் பெயர் வைத்தே அழைக்கப்பட்டன. அப்போஸ்தலர் காலத்தில் சபைகள் கூடுமிடத்தின் பெயர் வைத்தே அழைக்கப்பட்டன. இன்றைய காலகட்டங்களில் நூற்றுக்கணக்கான பிரிவின சபைகள், ஒவ்வொன்றுக்கும் மாறுபட்ட உபதேசங்கள், சட்டங்கள், பலவித கொள்கைகளுடன் பலவித பெயர்களில் செயல்படுகின்றன. ஒவ்வொரு சபையும் ஒன்று மற்றதை குறை கூறி தோன்றியிருப்பதனால் எல்லா சபைகளும் ஒரே நோக்கத்தில் செயல்படவில்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா சபைகளும் பிதாவாகிய தேவன் மற்றும் கிறிஸ்துவை பற்றிய ஒரே அறிவு, ரட்சிக்கப்பட ஒரே உபதேசம், ஆராதனை பற்றிய ஒரே உபதேசம், சபையை குறித்த ஒரே நிர்வாக அமைப்பு, மேலும் பழைய மற்றும் புதிய உடன்படிக்கைக்கு உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கிறிஸ்துவின் போதனைகளை பற்றி ஒரே மனதுடனும் ஒரே யோசனையுடனும் இருந்தார்கள். எனவே சபைகள் தங்கள் சொந்த உபதேசத்தை பின்பற்றி சபையின் பெயரை வைக்காமல் தாங்கள் கூடும் இடங்களை வைத்தே சபையின் பெயர்களை அழைத்தார்கள். உதாரணமாக கொரிந்து சபை, தெசலோனிக்க சபை, பிலிப்பு சபை, தீத்திரா சபை, கொலசே சபை, எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கா சபை போன்ற எல்லா சபைகளும் அந்த சபை கூடும் பட்டணங்களின் பெயர் வைத்தே அழைக்கப்பட்டன. ஆகையினால்தான் சபைகள் அநேகம் இருந்தாலும் இவர்கள் பிரிவினைகள் இல்லாமல் பொதுவாக சபைகள் என்றே அழைக்கப்பட்டன. 5. சபை என்றால் கிறிஸ்துவுடைய சரீரமே சபை. ஞாபகம் வையுங்கள், சபை என்றால் கிறிஸ்துவுடைய சரீரமே சபை. எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்றும், கொலோசியர் 1:24 கிறிஸ்துவுடைய உபத்திரங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக, கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் என்றும், எபேசியர் 1:23 எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய, அதாவது கிறிஸ்துவனுடைய நிறைவான சரீரமான சபைக்கு, கிறிஸ்துவனுடைய நிறைவாய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்துள்ளார் என்றும், கொலோசியர் 1:18 அவரே, அதாவது கிறிஸ்துவே சபையாக சரத்துக்கு தலையானவர், கிறிஸ்துவே சபையாக சரத்துக்கு தலையானவர் என்றும் சொல்லப்பட்டிருப்பதனால் கிறிஸ்துவுடைய சரீரமே சபை என்று அறிகிறோம். வேதத்தை பொறுத்தவரை கிறிஸ்துவின் நிறைவாய சரீரமான சபை என்று சொல்லப்பட்டிருப்பதால், கிறிஸ்துவின் நிறைவாய சரீரமான சபை என்று சொல்லப்பட்டிருப்பதால் கிறிஸ்து நிறைவே சபை. கிறிஸ்து வேறு சபை வேறு என்றல்ல, கிறிஸ்து நிறைவே சபை அல்லது கிறிஸ்துதான் சபை, அதாவது கிறிஸ்துவின் சரீரமே சபை. அந்த சபைக்கு கிறிஸ்து தலை. கிறிஸ்துவின் சரீரமான சபையில் இருப்பவர்களைத்தான் வேதம் சபையார் என்று சொல்லுகிறது. எனவே தான் ரோமர் 16:16 கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6. கிறிஸ்துவின் சரீரமும் அதன் அவயவங்களும். 1 கொரிந்தியர் 12:12 மற்றும் 27 சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள் என்றும், 1 கொரிந்தியர் 12:14 மற்றும் 20 சரீரம் ஒன்றே, சரீரம் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது. அவயவங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றே என்றும், எபேசியர் 5:30 நாம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்றும், ரோமர் 12:45 ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம் என்றும், 1 கொரிந்தியர் 6:15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துக்கு ஒரே சரீரம் தான் உண்டு. அந்த கிறிஸ்துவுடைய ஒரே சரீரம் சபை. அந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவங்களாக இணைக்கப்பட்டவர்களே கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறார்கள்.
அந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவங்களாய் இணைக்கப்பட்டவர்களே கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறார்கள். அதாவது இந்த உலக மக்களிலிருந்து தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள், இந்த உலக மக்களிலிருந்து தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்துவின் உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறபடியால் அவர்களே கிறிஸ்துவின் சரீரமாய், அதாவது கிறிஸ்துவின் சபையாய் இருக்கிறார்கள் என்று அறிகிறோம். இதுவே சபையை குறித்த தேவனுடைய தீர்மானமாய் இருக்கிறது. இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், முக்கியமானவன் முக்கியமில்லாதவன் என்று யாரும் கிடையாது. எல்லாரும் சகோதரர்களே. 7. ஒரே சரீரம், அதாவது ஒரே சபைதான் உண்டு. எபேசியர் 4:4 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரம் என்றால் சபை என்று பார்த்தோம். அந்த சரீரம் யாருடையது? யாருடைய சரீரம்? அது கிறிஸ்துவுடைய சரீரம். எனவே ஒரே சரீரம் என்றால் ஒரே சபைதான் உண்டு. அந்த ஒரே சரீரம் கிறிஸ்துவனுடையதாக இருப்பதால் கிறிஸ்துவுடைய சரீரமே ஒரே சபையாக இருக்கிறது. இதை தவிர இந்த உலகத்தில் வேறு சபை கிடையாது. அப்படி உண்டு என்று சொல்லுவோமானால் ஒரே சரீரம் என்பது பொய்யாகிவிடும். எனவே வேதத்தின்படி கிறிஸ்துவுடைய சபையை தவிர வேறு சபை கிடையாது. வேதத்தின்படி கிறிஸ்துவுடைய சபையை தவிர வேறு சபை கிடையாது. கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அதாவது ஒரே சபை அழைக்கப்பட்டீர்கள் என்றும் 1 கொரிந்தியர் 10:17 அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய், அதாவது ஒரே சபையாய் இருக்கிறோம் என்றும் எபேசியர் 3:3 அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரருமாய் ஒரே சரத்துக்குள்ளானவர்களுமாய், அதாவது ஒரே சபைக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் தேவன் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்றும் 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக, அதாவது ஒரே சபைக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்றும் எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொண்டு அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக ஒரே சபையாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு ஒரே சரீரம் தான் உண்டு. அந்த கிறிஸ்துவுடைய சரீரமே சபை. கிறிஸ்துவுடைய சபையை தவிர வேறு சபை கிடையாது. இப்படி ஒரே சபை என்று சொல்லியிருக்க பல சபைகள் இருக்கலாம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் கலகம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். 8. சபைக்கு தலை கிறிஸ்துவே. சபைக்கு தலை கிறிஸ்துவே. எபேசியர் 1:20-23 எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்றும் கொலோசியர் 1:18 கிறிஸ்துவே சபையாக சரத்துக்கு தலையானவர் என்றும் எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரத்துக்கும் அதாவது சபைக்கும் இரட்சகராக இருக்கிறார் என்றும் கொலோசியர் 2:18 தேவ வளர்ச்சியாக வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் என்றும் எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதால் கிறிஸ்துவின் சரீரமே சபை. அந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் யாவரும் அவயவங்களாக இருக்கிறோம், அவருடைய சபையாக இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் சபைக்கு கிறிஸ்துவே தலை. எப்படி ஒரு சரீரம் தலையோடு இணைந்திருக்காவிட்டால் அந்த சரீரம் செயல்படாதோ, செத்ததாக இருக்குமோ, அழுகிவிடுமோ, அதே போல் எந்த சபை தலையாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவில்லையோ அது செத்து அழுகி போன சபையாகும். எனவே சபை கிறிஸ்துவின் சரீரமான சபையாக இருப்பதினாலும் கிறிஸ்துவே அதற்கு தலையாக இருப்பதினாலும் சபைக்கு கிறிஸ்துவின் பெயர் தான் இருக்க வேண்டும். அதனால்தான் ரோமர் 16:16 சபை கிறிஸ்துவின் சபை என்று அழைக்கப்படுகிறது. 9. சபை என்று அழைக்கப்பட்ட மக்கள். சபை என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 120 தடவைக்கு மேல் சொல்லப்பட்டிருந்தும் யாவரும் சபையை குறித்த அறியாமையினால் அலட்சியமாக இருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. கிரேக்க மொழியில் எக்லீசியா என்ற வார்த்தையை வேதத்தில் சபை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எக்லீசியா என்றால் கால்ட் அவுட்,
அதாவது அழைக்கப்பட்ட மக்களின் கூட்டம், எ கேதரிங் அல்லது அசம்பிளி என்று அர்த்தமாகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக அழைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மக்களின் கூட்டம் என்று அர்த்தமாகும். இது ஒரு பொதுவான வார்த்தை. இந்த வார்த்தை கிறிஸ்தவர்களைத்தான் குறிக்கும் என்று அர்த்தம் அல்ல. மார்க் 6:22 ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவிலே வந்து நடனம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருப்பதால் தேவனை அறியாதவர்களையும் சபை என்ற வார்த்தை குறிக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை சபை என்பது தேவனுக்கு கீழ்ப்படியாத இந்த உலகத்திலிருந்து, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு என்றும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும், இந்த இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு பாவங்கள் போக்க ஞானஸ்தானம் பெற்று இப்படி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்துவே தலையாக இருக்கிற கிறிஸ்துவின் ஒரே சரீரத்தில் அவயவங்களாக இருந்தால், அதாவது கிறிஸ்துவின் சரீரமான சபையில் ஐக்கியமாக இருந்தால் அவர்களைத்தான் வேதம் சபை என்று அழைக்கிறது. 10. கிறிஸ்துவின் சபை தேவனுக்கு சொந்தம். கிறிஸ்துவின் சரீரமான சபையில் இருப்பவர்களைத்தான் வேதம் சபை என்று சொல்கிறது. கிறிஸ்துவின் சரீரமான சபையில் இருப்பவர்களைத்தான் வேதம் சபை என்று சொல்கிறது. எனவே சபையார் என்று சொல்லப்படுகிற மக்கள் தேவனுக்கென்று அழைக்கப்பட்ட மக்களாய் இருப்பதனால் இந்த சபை தேவனுக்கு சொந்தமானதாகும். 1 Corinthians 1:2 கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் என்றும், 1 Corinthians 10:33 நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாக இருங்கள் என்றும், 1 Corinthians 11:22 புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா, தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்தீர்களா என்றும், 1 Corinthians 15:9 தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலனுடைய பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல என்றும், 2 Corinthians 1:1 இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கு எழுதுகிறதாவது என்றும், 1 Timothy 3:5 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்றும், 1 Timothy 3:15 தாமதிப்பேனாயில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்றும், 1 Corinthians 11:16 ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சபை தேவனுடைய சபைதான், தேவனுக்கு சொந்தமான சபைதான். சபை தேவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருப்பதினால் அது கிறிஸ்துவின் சபை என்றே அழைக்கப்படுகிறது. சபை தேவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருப்பதினால் அது கிறிஸ்துவின் சபை என்றே அழைக்கப்படுகிறது. நாமும் அப்படியே அழைக்க வேண்டும். 11. கிறிஸ்துவின் சபைக்கு வேறு பெயர் வைக்கிறவர்கள் கிறிஸ்துவின் மகிமையை கொள்ளையிடுகிறார்கள். கிறிஸ்துவின் சபைக்கு வேறு பெயர் வைக்கிறவர்கள் கிறிஸ்துவின் மகிமையை கொள்ளையிடுகிறார்கள். இப்படி கிறிஸ்துவினுடைய சரீரமே சபையாக இருக்க அந்த சபையை குறித்து மத்தேயு 16:18 ஆண்டவராய் இயேசு நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்க, எபேசியர் 5:25-27 கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கரைத்தரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே சபைக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்திருக்க, அந்த சபையை கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து சம்பாதித்திருக்க, அந்த சபையை கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து சம்பாதித்திருக்க, அந்த சபைக்கு என்ன பெயர் இருக்க வேண்டும் என்று நீங்களே நிதானியுங்கள். இப்படிப்பட்ட சபைக்கு நீங்களா பெயர் வைப்பீர்கள்? இந்த சபையை ஒரு ரோமன் கத்தோலிக்க சபை என்கிறார். இந்த ரோமர்கள் தானே கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். அவர்கள் பெயர்கள சபை. இவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்கள் திரளாக சேர்த்து கொண்டதினால் ஒருவர் தான் சிஎஸ்ஐ என்கிறார், ஒருவர் இசிஐ சபை என்கிறார், ஒருவர் லூத்தரன் சபை என்கிறார், ஒருவர் பெந்தேகோஸ்தே சபை என்கிறார், ஒரு அப்போஸ்தலர் சபை என்கிறார்,
ஒரு தேவனின் கூட்டம், அதாவது அசம்பிளி ஆஃப் காட் என்கிறார், ஒரு பேப்டிஸ்ட் சபை என்கிறார். இன்னும் அநேகர் தங்கள் சபைகளை தூய மரியாள் சபை, வேளாங்கண்ணி சபை, தூய அந்தோனியார் சபை, இருதயாண்டவர் சபை, தூய பேதுரு சபை, தூய பவுல் சபை, தூய யோவான் சபை, தூய லூக்கா சபை என்கிறார்கள். இவைகளுக்கு அல்லது இவர்களுக்கு கிறிஸ்து சபையை கட்டவில்லையே. இந்த சபைகளுக்கு கிறிஸ்துவா தலை. சிலர் தங்களை யெகோவாவின் சாட்சிகள் என்றும், வேத மாணவர்கள் என்றும், 7ஆம் நாள் ஆராதனைக்காரர்கள் என்றும், சகோதரர்கள் ஐக்கியம் என்றும் அடையாளப்படுத்துகிறார்கள். இவர்கள் சபைகளே இல்லையே. இன்னும் சிலர் தங்களை வீட்டு சபை என்றும், அப்போஸ்தலர் ஐக்கிய கூடாரம் என்றும், கிங்டம் ஹால் அதாவது ராஜ்யத்தின் மண்டபம் என்றும், தியோஸ் ஹால் அதாவது கடவுளின் மண்டபம் என்றும், இன்னும் அநேக நூதனமான பெயர்களால் தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். இவர்களெல்லாம் சபைகளே இல்லையே. மேற்கொண்ட சபைகளுக்கெல்லாம் ஒரு நிறுவனர் உண்டு, அதாவது அந்த சபைகளுக்கு ஒரு தலைவர் உண்டு. ஆனால் சபையை ஸ்தாபித்து அதை கட்டி அதற்கு தலையாயிருப்பது கிறிஸ்துவல்லவா, சபை அவருடையது அல்லவா. எனவே கிறிஸ்துவின் சரீரமான சபை கிறிஸ்துவின் சபைதான் என்று அழைக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமான சபை கிறிஸ்துவின் சபைதான் என்று அழைக்கப்பட வேண்டும். அப்படித்தான் ரோமர் 16:12 சொல்லப்பட்டிருக்கிறது. சபையை கிறிஸ்துவின் சபை என்று அழைக்காதவர்கள் கிறிஸ்துவை அவமதிக்கிறார்கள், கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் அவருடைய மகிமையும் கொள்ளையிடுகிறார்கள். இவர்கள் தங்களை சபைக்கு தலைவராக்கி, சபைக்கு இவர்கள் மனம் போன போக்கில் பெயர் சூட்டி, சபையை தங்களுடையதாக்கி கிறிஸ்துவை அவமதிக்கிறார்கள். தங்கள் தலையாக கிறிஸ்துவை தள்ளிவிட்ட இவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த தொடர்பும் ஐக்கியமும் கிடையாது. எனவே நீங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க விரும்பினால் உங்கள் சபையின் பெயரை நீங்கள் வாழும் இடத்தோடு சேர்த்து கிறிஸ்துவின் சபை என்று மாற்றிக்கொள்ளுங்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் காணாமல் போன ஆடுகளைப் போல அலைந்து திரியாமல், எந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறாரோ, எந்த சபை கிறிஸ்துவின் சபை என்று அழைக்கப்படுகிறதோ அங்கேயே சென்று உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். இதோ கிறிஸ்து வாசப்படியே நிற்கிறார். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள். பிரச்சனை இருக்குமானால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.